கடும் நஷ்டத்தில் செயல்படும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சுமார் 14,000 கோடி ரூபாய் கடன் உள்ளது. பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு ஊதியம் வழங்க சுமார் 850 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக அந்நிறுவனத்தின் பொது மேலாளர் தெரிவித்திருக்கிறார். ஒரு காலத்தில் மூலை முடுக்கு கிராமங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் சேவையை வழங்கி தனி ஒரு நெட்வொர்க்காக கோலோச்சிய பிஎஸ்என்எல் 2004, 2007 காலகட்டங்களில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களாக இருந்த திமுகவின் ஆராசா, தயாநிதிமாறன் போன்றவர்கள் செய்த முறைகேடுகளால் கடும் வீழ்ச்சியை சந்தித்து ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத நிலையை அடைந்தது. அரசுக்கு 440 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதிமாறன், கலாநிதிமாறன் உள்ளிட்டோர் மீது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அரசின் தொலைத்தொடர்புத்துறையையே வீழ்த்திய பெருமை திமுகவையே சாரும் என்றால் மிகையில்லை. 2007க்கு பிறகு ஒரு காலாண்டில் கூட பிஎஸ்என்எல் நிறுவனம் லாபத்தில் இயங்கவில்லை என்பது வேதனையான உண்மை. இந்நிலையில் பாரத பிரதமர்